ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. சரி, ஓகே. இப்பொழுது ஐயா அவர்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பி இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய மகேஷ் ஐயர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லுங்க. டிவி புகழ் நிறைய யூடியூப் சேனல்ல ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் இணைத்து நிறைய விழிப்புணர்வுகள் கொடுத்து அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எம்எம் உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளை சார்பாக நமது ஜோதிடத்துறையில் மிக முக்கியமாக இன்னைக்கு அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை சொல்லி பெருமை தரக்கூடிய அண்ணா செல்வி அண்ணா அவர்களையும், மேலும் இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு சீரும் சிறப்புமாக ஜோதிடம் நம்ம கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சொல்லி தர்றது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு தினந்தோறும் வகுப்புகள் எடுத்து இது எல்லா இடங்கள்லையும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய டாக்டர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும், சத்யா கொடுமுடி அவங்கள இப்போ நான் 2வது அல்லது 3வது முறை சந்திக்கிறேன். அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜோதிடத்துறை, ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது மனிதனுக்கு காண்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை. இறைவன்கிட்ட வரக்கூடிய எல்லா விஷயங்களும் கலைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் நம்ம சொல்கிறோம் 64 கலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இறைவன்கிட்ட வந்த எல்லாமே கலைகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர்கிட்ட நீங்கள் பரதநாட்டியம் ஆட சொன்னால் அவங்க ஆட தெரியாது, கற்றுக்க வேண்டியிருக்கும். அது கற்றுண்டு அதை பயிற்சி பெற்று அது குரு முன்னாடி ஆடி அதுக்கப்புறம் தான் அவர்கள் அதை சிறப்பான அந்த கலையை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். பாட்டு அதே மாதிரி தான், ஏதோ நம்ம பாத்ரூமில் பாடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லை. சங்கீதம் கற்றுண்டு முறையாக பாடக்கூடிய பாட்டு, இப்படி ஒவ்வொரு துறைகளும் கற்றுக்கிட்டு அது குருவுடைய ஆசீர்வாதத்திலையும் குரு மூலமாக அந்த குருவுக்கே நம்ம ஜோதிடம் அவங்க கேள்வி கேட்டு அதை சொல்லி அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்துறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் ஞானத்தின் வழியில் ஒப்பிடுவாங்க. அதே மாதிரி தான், அதே போன்று தான் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, டிவி நிகழ்ச்சியில் செல்வினாக்கு தெரியும், எத்தனையோ கேள்வி கேட்பாங்க. டிபேட்லெல்லாம் கலந்து கொள்ளும்போது நிறைய கேள்வி கேட்பாங்க. கேட்குற கேள்விக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்ட்டு வந்துடலாம். இல்லை, இது அப்படித்தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த மாதிரி இந்த ஜோதிட விஷயங்கள் அப்படிங்கிறது ஞானத்தில் ஒப்பிடணும், குரு மூலமாக தெரிஞ்சுக்கணும். குரு மூலமாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பல பேருக்கு சொல்லி அது சரி தவறு இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஜோதிட துறையில் பெருசாக விளங்க முடியும். அது மட்டும் இல்லாத நமக்குன்னு பார்த்துக்கிறத விட மற்றவங்களுக்குன்னு நிறையா பார்ப்போம், மற்றவங்களுடைய கஷ்டங்களை நிறையா கேட்கறது உண்டு. அதுதான் இந்த ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. அதில் வழிமுறைகளை சொல்கிறோம். என்ன வழிமுறை? ஒருத்தர் தீராத பிரச்சனையில் வரார் என்கிட்ட, சார் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுனே தெரில, பேசாமல் ஒரு டேட்டு குறிங்க எங்கேயாவது மேலே போகிறதுக்குங்கிறார். அப்படிலாம் குறிக்க முடியாது. நான் சொல்கிறதே கேளுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சார், சிவாலயம் இருக்கு. இந்த காலகட்டம் வரைக்கும் கஷ்டப்படுங்க. ஐயோ என்னால் பொறுத்துக்க முடியாது. சரி, சிவாலயத்தில் போய் உளவார பணி அப்படிங்கிற பணியை எடுத்து செய்ய ஆரம்பி. உன்னால் முடிஞ்சால் ஆஃபீஸுக்கு போகும்போது காலையில் போய் உளவார பணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போயிடுங்க. எப்படி சொல்லி கொடுக்குறேன். சரி சார்,
அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் சொல்லியிருக்காரு, காலையில் உழவார பணிக்கு போனேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்தேன் சார். ஒரு 3 மாதம் ஆச்சு, அப்படியே போயிட்டுருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் சார் நான் கோயில்லையே ஃபுல்லாக சேர்ந்துட்டேன் சார், வேலையை விட்டேன்னார். ரைட். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் கோயிலே இருக்கார். ஒரு நாள் நான் சாமி கும்பிட போகிறேன், கரெக்டாக 4வது மாதம் 5ஆம் மாதம் அந்த சிவன் கோயிலில் சாமி கும்பிட போகிறேன். போன உடனே எப்படிங்க நல்லா இருக்கீங்களான்னு என்னை கூப்பிட்டு போய் சிறப்பு தரிசனம் பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட கேட்குறேன், நல்லா இருக்கீங்களான்னு. வாழ்க்கைனா பிரச்சனை வரதானே சார் செய்யும், அதுக்கு என்ன சார் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் இருக்குதான் செய்யும், அதெல்லாம் சமாளிச்சுட்டு பாருங்க, சிவபெருமான் இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம இவரை பார்த்தோமா, இவர்கிட்ட நம்ம பார்த்தோமா? என்னடா 3 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதமா 4 மாதமா தாங்குவேனா தாங்க மாட்டேனா, மேலே போகிறதுக்கு நல்ல கண்டமாக குறித்து கொடுங்க, இதெல்லாம் கேட்டவர் முன்னாடி கடவுள் இப்படி மாற்றிட்டாரு. இதுதான் அந்த சக்தி, வழிகாட்டும் முறைகள் அப்படின்னு சொல்ல முடியும். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அவசியமான விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஒரு மருத்துவர்கிட்ட போனால் இன்னொரு மருத்துவர் என்ன பண்ணுவார்னா, கையில் அந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் சொல்லியிருக்காரா, இந்த ஒரு மாத்திரையை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, இந்த மாத்திரையில் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் கரெக்டாக அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நான் அவங்கக்கிட்ட பார்த்தேன் இவங்ககிட்ட பார்த்தேன்னு சொல்லுங்கள், இப்படியா சொன்னார்? அப்படி இல்லையே, தப்புன்னு மாற்றி சொல்லக்கூடிய தன்மைகள் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறை. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறை, முன்னாடி ஒன்று சொல்கிறது பின்னாடி ஒன்று சொல்கிறது, அந்த விஷயத்தை அவசியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, எப்பவுமே குரு பக்திங்கிறது தேவை. குரு பக்திங்கிறது ரொம்பவுமே தேவை. இந்த குரு பக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அங்கே வர ஆண்டனால ஒரு 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 வயர் பிஞ்சிடும். அந்த குரு பக்தியை எப்பவுமே நீங்கள் வருடம் எப்படி குரு பூர்ணிமா, நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ராகவேந்திரருடைய படம் வச்சிருப்பார். ராகவேந்திரருடைய படம் அந்த குருவுக்கு பக்கத்தில் இருந்த ஃபோட்டோவை கூட வச்சிருக்கார் இல்லையா? அவருடைய புஸ்தகங்களில் அம்மா அப்பாவை பற்றி அவர் போடுறாரு. அந்த மாதிரி குரு பக்திங்கிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா அந்த வயரில், கேபிள் வயரில் ஒரு வயர் கட் ஆயிரும், பலனில் குரு பலன் கம்மியாயிரும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால் குரு பக்தி என்றைக்குமே தேவை. எத்தனை குருமார்கள் இருந்தாலும் அந்த குருமார்களை நாம் போற்றுதல் அவசியம். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நம்ம ஒரு 6 மாதம் சொல்கிறது நடந்துச்சுன்னா எப்படி சொன்னா அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா எடுக்கும் போதே சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியத் பவதுமே சதக. சரஸ்வதி என்பவள் ஆரம்பித்து வைக்கக்கூடியவள்னு பேர். தினந்தோறும் நாக்கில் சரஸ்வதி உட்காரணும். இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்தா பார்த்தா, தினந்தோறும் என்ன பண்ணணும், சரஸ்வதி நாக்கில் உட்காரணும். அப்போ இந்த சரஸ்வதி நாக்கில் உட்காரணும்னா தெய்வ பக்திங்கிறது தேவை. ஃபஸ்ட்டு குரு பக்தி, பெரியோர்களது பக்தி, அடுத்தது யார் பக்தி, தெய்வ பக்தி அப்படிங்கிறது தேவை. அடுத்த விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் எஸ் நோ கவலையே படக்கூடாது. நான் சொல்கிறேங்கிற விஷயம் வரவே கூடாது. யார் கொடுத்தா இந்த விஷயத்தை? இறைவன் கொடுத்தார். வி ஆர் ஆல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம சொல்கிறது கிரகங்களுடைய பலன்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர உங்களுடைய பலன்கள் சொல்லலை. கிரகங்களுடைய பலன்கள் தான் சொல்கிறீங்களே தவிர உங்களுடைய பலன்கள் நம்ம சொல்கிறதில்ல. அதனால் கிரகங்கள் எனக்கு கொடுத்த பெரிய வரம். எல்லா துறைகள்லையும் நீங்கள் படிச்சீங்களா? பரவாயில்லையே. அமெரிக்கா போய் படிச்சீங்களா, லண்டனில் போய் படிச்சீங்களா, யூரோப்பில் படிச்சீங்களா, இப்படி கேட்குறாங்க. அஸ்ட்ராலஜினா யார் தாத்தா பார்த்தாங்களா, மாமா பார்த்தாங்களா, இங்கே உங்கள் பாரம்பரியமாக வழிமுறையில் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன தெரியுது உங்களுக்கு? வழிமுறையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளை அறியாமையே இந்த கலையில் நம்மளை ஈர்க்கப்படுகிறது. நான் சொல்கிறது உங்களுடைய லைனேஜில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. சண்டே ஆனால் இன்னைக்கு காலையில் பாட்டுக்கு பாட்டு பார்த்துட்டு வீட்டில் அழகாக டிவி போட்டு உட்காந்துருக்கலாமே. இல்லையே, இத்தனை பேரும் வந்து இதில் உட்காந்து பார்த்து தெரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடித்து நமக்கு தெரிந்ததை சொல்லி தெரியாத விஷயங்களை கற்றுக்கொண்டு இன்றைய தினத்தில் இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நம்ம லைனேஜில் அது இருந்திருக்கும். நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலையோ ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் வரும். அந்த ஜோதிடத்தை பார்க்கணுங்கிற எண்ணங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய காரகத்துவமும்
9 கிரகங்களுடைய முக்கியத்துவம் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இது எப்படி 9 கிரகங்களை தெரிஞ்சுக்கிறது? நகைச்சுவையாக ஒரு முறை நான் வந்து தொலைக்காட்சியில் சொன்னேன். 9 கிரகங்கள் போய் சினிமாவுக்கு போகுது. எங்கே போகுது? சினிமாவுக்கு போகுது. அதில் இந்த 9 கிரகங்கள் எப்படி ஆக்டிவிட்டி பண்ணுதுங்கிறத காமிக்குது. 9 கிரகங்களில் முதல்ல சூரியன் போய் சினிமாவுக்கு போகுது. போன உடனே அங்கே மேனேஜருக்கு கால், சார் யார் வந்திருக்கா தெரியுதா? இந்த இவர் வந்திருக்கார், அவர் வந்திருக்காருன்னு 4 பேர்த்த விட்டு சொல்ல சொல்கிறது. 4 பேர்த்த விட்டு சொல்ல சொல்கிறது. சூரியன் போய் சினிமா பார்த்துட்டு வந்துட்டார். சந்திரன் சினிமா பார்க்க போகிறார். போகிறதுக்கு முன்னாடியே ஆசிலேஷன், போகலாமா வேண்டாமா, இன்றைக்கி போனால் படம் ஓடுமா ஓடாதா, இந்த படத்தினால பிரயோஜனம் இருக்குமா இருக்காதா, இதனால் ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குமா இருக்காதான்னு சந்திரன் வந்து மனோகாரகர். என்னது தேய்பிற வளர்பிற மாதிரி ஒரே ஆசிலேஷன். பாதி தூரம் போய் திரும்பி வந்துருச்சு. இந்த படம் பார்க்கலான்னு போய் வேறு படம் பார்க்கலாமான்னு அங்கேயும் போய் டிக்கெட்லன்னு வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய். அங்கே போன உடனே லைனில் நின்றுருக்கிற ஒரு ஆளை தள்ளி விட்டு போய் நின்றுச்சு. ஆறு நான் தான் முதல்ல நின்று, நீ என்ன பின்னாடி வந்து நின்றுருக்க, இப்படி சொல்லி செவ்வாய் போய் அங்கே போய் சண்டையை மூட்டி விட்டு என்ன பண்ணிடுச்சு, போய் நின்று டிக்கெட்டாக வாங்கிடுச்சு. அடுத்தது புதன். நேராக பார்த்தது புத்திசாலித்தனமாக யோசிச்சுது, இப்படியெல்லாம் யாராவது நிற்பானா, ஐயோ ஆன்லைனில் புக் பண்ணி உள்ளே போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பையன் என்ன பண்ணிடுச்சு, புதன் உள்ளே போயிடுச்சு. குரு நேராக போச்சு, அப்படியே யோசிச்சது இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா, ரிவ்யூ பார்த்துட்டு நேராக கோயிலுக்கு போய் உட்காந்துருச்சு. எது? புதன். திருப்பி வர வழியில் திரும்பி வருவாங்கள்ல, படத்தில் என்ன கண்டென்ட்னு கேட்டு அதை போய் வீட்டில் சொல்லிடுச்சு, குரு. அடுத்தது சுக்கிரன். அங்கே போய் படத்துக்கு போகுது. போன உடனே நேராக படம் பார்த்தா கூட்டம் நிறையா இருக்குது, இதுக்கு செலவு பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே சுக்கிரன் போய் டபுள் டிக்கெட்டை வாங்கிடுச்சு. மேனேஜர்கிட்ட போய் 100 ரூபா டிக்கெட்டை 250 ரூபா கொடுத்து ஹைஃபையாக என்ன பண்ணணும் போகணும்னு சொல்லிட்டு நேராக போய் உள்ளே போய் நல்ல ஏசியில் போய் உட்காந்துருச்சு சுக்கிரன். அடுத்தது சனி பகவான். நேராக போகிறார். அங்கே போன உடனே லைன்லலாம் நின்றுருக்கார். லைனில் இத்தனை பேர் நிற்கும் போது பின்னாடி இந்த பக்கம் திரும்பினா அப்படி இப்படி திரும்பினா முன்னாடி போய் நின்றுச்சு, இப்படி திரும்பினா திருப்பி முன்னாடி போய் நின்றுச்சு. சனி பகவான் குறுக்க குறுக்க இந்த வேலையை பார்த்துருக்கார். ராகு நேராக பார்த்தார், இவ்வளோ கூட்டம் இருக்கான்னு மேனேஜருக்கு போனே தேட்டரில் குண்டு வச்சுருக்காங்கன்றுச்சு. அதுக்கப்புறம் படத்துக்கு போவாங்க. ராகு அது போய் படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுச்சு. கேது அங்கே போய் சினிமா தேட்டரில் போய் நின்னார். அப்படியே சுற்றி முற்றி பார்த்தாரு. எல்லோரும் லைன் நின்றுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு, இந்த படம் நான் நேற்றே பார்த்துட்டேன், படமா அது அப்படின்ச்சு. அங்கேருந்து ஒரு 5 பேர் அந்த பக்கம் போயிட்டான். அவன் போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பாட்டு வந்துட்டான். கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணங்களில் இப்படி தான் செயல்படுது. இதை தெரிஞ்சுட்டு இது நகைச்சுவையாக ஒரு இதாக சொன்னேன். அதனால் இந்த கிரகங்கள் இந்த அளவுக்கு வேலை செய்து ரொம்ப அற்புதமான விஷயத்துக்காக நம்ம வந்து இன்றைக்கி எல்லோரும் கூடியிருக்கோம். ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு அற்புதமான சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை படிக்கிறது இறைவனுடைய ஒரு பெரிய கருணை இருந்தால் தான் முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, இந்த இடம் ஒரு அற்புதமான இடமா இருக்குது. இது செல்வினா வந்து அவர் சொல்லும்போது நான் வந்தபோது சொன்னாரா, செல்வினா இங்கே வந்து இதை பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து அமைச்சு கொடுத்தா. இது மட்டும் கிடையாது, நிறைய நிகழ்ச்சிக்கு அவர் வந்து இந்த இடத்த வந்து செய்து கொண்டிருக்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலையில் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரங்கள். ஐயா அப்படியே இருங்க. மிக சிறப்பான முறையில் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடம் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுத்த மகேஷ் ஐயர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய செல்வி தாம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சந்திரமாலை அணிவித்து நினைவு பரிசு கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய கைத்தட்டலோட போடுறா